ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் ஜங்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஸோ சிஎஸ்கே எம்ஐயோட பேட்டிங் ஓவர் வியூ அதாவது பேட்டிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சிஎஸ்கேயோட பேட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஐபிஎல்லை பற்றி மோர் அப்டேட்ஸ் வர ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கலீல் அகமதுக்கு பதிலாக திரிபாத்தி இம்பேக்ட் பிளேயராக வந்தார். ஓப்பனிங் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ரச்சின் ரவீந்திரா தான் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது திரிபாத்தி வந்தார். ஸோ திரிபாத்தி அண்ட் ரச்சின் ரவீந்திரா தான் ஓப்பனிங். ஸோ அன்எக்ஸ்பெக்ட்லி டெவான் கான்வே இந்த மேட்ச் விளையாடலை. ஸோ எல்லோரும் எதிர்பார்த்தது தான். ஸோ கொஞ்சம் முன்னாடியே கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, இது ரச்சின் ரவீந்திராவா கான்வே வாங்கும் போது. ஸோ ரச்சின் ரவீந்திரா விளையாண்டார். திரிபாத்தி அண்ட் ரச்சின் ஓப்பனிங் வந்தாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் வரல. ஆனால் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி கிடையாது. திரிபாத்திக்கு 2 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டு போனார். கெய்க்வாட் அதுக்கப்புறம் வந்தார். ஒரு ஃபயர் நாக்கு, ஃபாஸ்டஸ்ட் 50, அவருடைய கரியரில் ஃபாஸ்டஸ்ட் 50 அடித்தார் ருத்ராஜ் கெய்க்வாட். ஸோ அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆகிட்டார். ஒரு பின்னாடியே அதுக்கப்புறம் கொஞ்சம் விக்கெட்ஸ் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ மிடில் ஆர்டர் சுத்தமாக சொதப்புச்சு. ஸோ ஏன்னா தீபக் ஹூடா, சாம் கரன் அப்புறம் நிறையா பேர் அப்படியே சொதப்பிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் ரச்சின் ரவீந்திரா பொறுமையாக ஆரம்பத்துலேருந்து அடிக்காமையும் பொறுமையாக தட்டி ஆடி கடைசியில் அடித்து ஒரு 50 அடித்தார். அவர் வெல்டன் நாக் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அற்புதமான 63 ரன் 65 ரன்னும் அடித்தார். செம்மையான நாக், ஃபயரான நாக்கு. ஸோ இதில் வந்து ஒரு செம்ம இன்னிங்ஸ்னால் ரச்சின் ரவீந்திரா அண்ட் கெய்க்வாட் 2 பேர் தான் 50+ ஸ்கோர்ஸ் இந்த மேட்ச்லேயே. ஏன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு வேறு யாரும் அடிக்கல 50+ ஸ்கோர்ஸ். ஸோ எம்ஐ பவுலிங்கில் மாஸ் காட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்னேஷ் புத்தூர் அப்படின்னு ஒருத்தர் புதுசாக வந்திருந்தார். அவர் ஒரு யங்ஸ்டர் 30 lakhs வாங்கினாங்களாம். ஸோ அவர் தான் சும்மா 3 விக்கெட் எடுத்து பெரிய விக்கெட்டு 3 விக்கெட்டுமே சும்மா அசத்துனார். அவர் தான் கொஞ்சம் செம்மையாக போட்டாருங்க. இம்ப்ரெசிவாக போட்டார். ஸோ எம்ஐயில் பேட்டிங்லேயும் அவ்வளோவா யாரும் கான்ட்ரிபியூட் பண்ணலை. ஸோ தீபக் சஹர் 28 அடித்தார். கடைசியில் வந்து அதுதான் கொஞ்சம் காப்பாற்றிச்சு கடைசி ஒரு வரையும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. இல்லாட்டி மேட்ச் எப்போயும் முடிஞ்சிருக்கும். சூரியகுமார், திலக் வர்மா கொஞ்சம் அந்த மிடில் ஆர்டரை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ வேறு யாரும் அதெல்லாம் பெருசாக அடிக்கலை. சிஎஸ்கேயில் இவ்வளோ தான் பேட்டிங் ஸ்ட்ரென்த் ஓரளவுக்கு ஓகே. பட் இந்த மிடில் ஆர்டருக்கு கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுச்சா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரில, அவசரப்பட்டாங்களா என்ன எனக்கு ஒன்றும் புரியலை. ஸோ உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், கடைசியில் தலை தரிசனம் எல்லாத்துக்கும் கிடச்சிச்சு. ஜடேஜா அந்த 17 ரன்னுக்கு ரன் அவுட் ஆனார் அவசரப்பட்டு. அதனால் தலை தரிசனம் கிடச்சிச்சு. பட் ஒரு ரன் கூட அடிக்கலாட்டி என்னதான் ரச்சின் 6 அடிச்சு முடிச்சு தோனி ஒரு ரன் கூட அடிக்கலாட்டியும் பார்த்தாச்சு தோனியை. அவர் வந்து கடைசியில் வந்து நான் ஃபேன்ஸுக்காண்டி தான் வந்தேன், ரச்சின் கடைசி வரையும் ஆரம்பத்துலேருந்து ஆடிருக்கேன், இனே முடிச்சு கொடுக்குற மாதிரி தான் இருந்தார். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.